ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கருஞ்சீரகத்தின் மருத்துவ நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். கருஞ்சீரகம் இந்த மூலிகை தாவரம் தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது. மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்று இதை குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம். யுனானி மருத்துவத்துல கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துறாங்க. அரபு நாடுகள்ல இதை உணவுல சேர்த்து பயன்படுத்துறாங்க. பைபிள்லையும் கருஞ்சீரகத்தை பற்றிய குறிப்பு இருக்கு. கருஞ்சீரகத்தின் விதையில் உள்ள தைமோகுயினன் என்ற வேதிப்பொருள் வேற எந்த தாவரத்திலும் இல்லை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இதில் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பதால் கெட்ட கொழுப்பு குறைய உதவும். மேலும் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு சத்து போன்றவையும் இதுல இருக்கு. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும் கருஞ்சீரகம் வீக்கம் தணிக்க உதவுது. ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தருது. இதய நோய், புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கருஞ்சீரகம் கருதப்படுது. இது எலும்பு மஜ்ஜை உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாதபடி பாதுகாக்கும். குறிப்பா கணைய புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்குது. ஒரு சிலருக்கு அடிக்கடி மூக்கடைப்பு பிரச்சனை ஏற்படும். இந்த மூக்கடைப்பை சரி பண்றதுக்கு நீங்க 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 50 மில்லி தேங்காய் எண்ணெயில நல்லா சேர்த்து சூடாக்கி அதுல இருந்து ஒரு 2 சொட்டு மூக்குல விட்டா போதும். மூக்கடைப்பு உடனே சரியாகும். 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர் கலந்துட்டு அதுல கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்க தேன் கலந்து குடிக்கலாம். இது சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரையிறதுக்கு உதவி செய்யும். இதை நீங்க காலை மாலை 2 வேளையுமே சாப்பிட்டு வர்றது ரொம்ப அவசியம். அடிக்கடி இருமலால அவஸ்தப்படுறவங்க 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 1/2 டீஸ்பூன் அரைத்த பூண்டு விழுதோட தேன் கலந்து சாப்பிடலாம். இது மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது சிலருக்கு நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளியை கூட அகற்றும் தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு. ஸோ நெஞ்சு சளி இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கங்க. தோல் நோய்களுக்கும் கருஞ்சீரகம் நல்ல மருந்து. கரப்பான், சோரியாசிஸ் இருக்கிறவங்க கருஞ்சீரக பொடியை தேய்த்து நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு குளிக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது தோல் நோய்கள் குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பேற்பட்ட ஆறாத புண்ணையும் ஆற்றும் தன்மையும் இந்த கருஞ்சீரகத்துக்கு உண்டு. தழும்புகளும் சீக்கிரமா மறையறதுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நீங்க அடிக்கடி உங்க குளியல்ல சேர்த்துக்கணும். இப்படி தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு இந்த ஆறாத காயம் ஆறுறதுக்கும் அதனால ஏற்படக்கூடிய தழும்புகள் மறையறதுக்கும் உதவி செய்யும். பெண்களுக்கு ஒரு சிலருக்கு மாதவிடாய் அடிக்கடி வராது. இந்த மாதவிடாய் பிரச்சனை அந்த 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு பீரியட் ஆகும் அப்படின்னு சொல்றவங்க இந்த கருஞ்சீரகத்தை நீங்க ரெகுலரா தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு பீரியட் ரெகுலராக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில பெண்கள், சின்ன பெண்கள் ரொம்ப ஒரு 16-17 வயசாயும் ஏஜ் அட்டன் பண்ணாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டு மருந்து மருத்துவர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா கருஞ்சீரகம், ஓமம், எள்ளு இது 3ஐயுமே நைட்டு ஊற வச்சு காலையில அரைச்சு ஒரு 1/2 டம்ளர் குடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது சில பெண்கள் இந்த டிலே ஆகும்ல, ஏஜ் அட்டன் பண்றது ரொம்ப டிலே ஆகிற பெண்களுக்கு உடனே ஏஜ் அட்டன் பண்றதுக்குமே உதவி செய்யும். இது எங்க ஊர்ல நாட்டு மருந்து வைத்திய சொல்லி நாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பீரியட் ஆகாதவங்களுமே இந்த எள்ளு, ஓமம், கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் 3லையும் ஒரு டீஸ்பூன் எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அரைச்சு அதை அப்படியே சாப்பிட்டுறணும். வராத பீரியடும் உடனே வந்துடும். ஸோ இதுவும் ஒரு நாட்டு மருந்து டிப்ஸ் தான். இது இந்த நாட்டு மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதை தான் கொடுப்பாங்க. நம்ம இஞ்சி தண்ணியெல்லாம் குடிக்கிறோம், ஆனா இதுவுமே ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான். பிரசவத்துக்கு பின்னர் கர்ப்பப்பையில சேரும் அழுக்க நீக்க 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட நீங்க பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். இதை நீங்க குழந்தை பிறந்த 3வது நாள்ல இருந்து ஒரு 5 நாளைக்கு எடுத்துக்கணும். காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை நீங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். இது மாதிரி சாப்பிட்றதுனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி வெந்தயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. ஓமம் ஒரு 100 கிராம், கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம். இதை கருகாம இளஞ்சூட்டுல வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரவு நேரத்துல வெதுவெதுப்பான நீர்ல கலந்து குடிக்கலாம். இதை நீங்க குடிச்ச பிறகு வேற எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது. இப்படி தொடர்ந்து செஞ்சு வர்றதுனால நம்ம உடம்புல தேங்கி இருக்கும் அனைத்து நச்சுக்களும் மலம், சிறுநீர், வியர்வை மூலம் வெளியே வந்துடும். தேவையற்ற கொழுப்பும் கரைஞ்சு வெளியாயிரும். ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். கருஞ்சீரகம் எடை இழப்புக்குமே உதவி செய்யும். கருஞ்சீரகத்துல உள்ள நார்ச்சத்து உங்களை நீண்ட நேரத்திற்கு நிறைவாக வைத்திருக்கும். கருஞ்சீரகத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் பருமனை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. மேலும் உடல் எடை குறைக்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும்படி பல நிபுணர்களும் பரிந்துரை செய்கிறார்கள். கருஞ்சீரகத்தில் உள்ள பண்புகள் உடலின் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைத்திருக்க உதவுது.
இன்றைய காலகட்டத்துல பலரும் சர்க்கரை நோயால பாதிக்கப்படுறாங்க. இந்நிலையில சர்க்கரை நோயை தடுக்கவும் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய இரத்த சர்க்கரையின் அளவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்துல உள்ள பண்புகள் நினைவாற்றலை மேம்படுத்த சிறந்தவை. இது உங்களோட மூளையை சுறுசுறுப்பாக விழிப்புடன் செயல்பட உதவுது. கருஞ்சீரகம் மூட்டு வலியை குணப்படுத்தும். மூட்டு வலியால அவதிப்படுறவங்க கருஞ்சீரகத்தை அவங்களோட தினசரி உணவுல சேர்த்துக்கலாம். இந்த அற்புதமான விதையானது கழுத்து, முதுகு மற்றும் மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் பெற உதவி செய்யும். கருஞ்சீரகத்தை தண்ணீர் மற்றும் தேனுடன் சேர்த்து குடிக்கிறதுனால உடனடி ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதை குடிக்கிறதுனால சோர்வு அல்லது சோம்பல் உணர்வு நமக்கு ஏற்படாது. இதை தவிர கருஞ்சீரகத்தை தலைமுடிக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது நல்ல அடர்த்தியான கருமையான கூந்தலை பெற நமக்கு உதவி செய்யும். கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் உள்ளன. கருஞ்சீரக நீரை நீங்க காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல அடிக்கடி குடிக்கும் போது அது உடலை தாக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவதை தடுக்கும். 3 கிராம் கருஞ்சீரகத்துல இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, கலோரிகள் 12 கிராம் இருக்கு, புரதம் 0.5 கிராம் இருக்கு, கொழுப்பு 1 கிராம் இருக்கு, கார்போஹைட்ரேட் 1.5 கிராம் இருக்கு, சர்க்கரை 0.36 கிராம் இருக்கு. கருஞ்சீரகத்துல துத்தநாகம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கு. மேலும் நியாசின், பைரிடாக்சின் மற்றும் ஃபோலிக் அமிலம் போன்ற விட்டமின்களும் உள்ளன. இதுல கொலஸ்ட்ரால், சோடியம் இல்லை என்பதால் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. கருஞ்சீரக விதைகள் லினோலிக் அமிலம் என்னும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களால் நிரம்பியுள்ளன. உடலால் இந்த கொழுப்பை உற்பத்தி செய்ய முடியாது, ஆனால் இதை உணவிலிருந்து பெறலாம். கருஞ்சீரகத்துல அலனைன், அர்ஜுனைன், கிளைசின் மற்றும் லியூசின் போன்ற அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருக்கு. இது புரதங்களை உருவாக்குது. கருஞ்சீரக விதையில பல்வேறு நன்மைகள் இருக்கு. தினசரி எடுத்துக்க முடியலனாலும் வாரத்துல 2 முறையாவது இல்ல மாசத்துக்கு ஒரு 4 முறையாவது கட்டாயம் இந்த கருஞ்சீரக விதையை உணவுல சேர்த்துக்கங்க. இதை யாரு எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் டாக்டரோட ஆலோசனை இல்லாம எடுக்கக்கூடாது. கருஞ்சீரகம் ஒரு அற்புதமான இயற்கை மருந்து. நம்ம அன்றாட உணவுல சிறிதளவாவது சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் வெந்தயத்தின் நன்மைகள் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.